Welcome back to the session, my dear students. So far now we have completed four different types of coordinating conjunctions. So, and, but, or, and, no. So they are the four coordinating conjunctions we had studied so far. So, நாங்க வந்து பார்த்திருக்கோம் 4 வகையான கன்ஜங்ஷன்ஸை பார்த்துட்டோம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இதுல வந்துகிட்டு எண்டுன்னு சொல்றது ஒரே மாதிரியான விஷயங்களை நாங்க சேர்க்கறதுக்கு பயன்படுத்துறது. எடுத்துக்கிட்டுச்சுன்னா ஐ பிளே கிரிக்கெட், ஹி பிளேஸ் கிரிக்கெட், ரெண்டு பேருமே கிரிக்கெட் தான் விளையாடுறோங்கிற பட்சத்துல நாங்க சேர்க்கறதுக்கு நாங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் எண்ட பயன்படுத்தினா ஹி அண்ட் ஐ பிளே கிரிக்கெட். அது மாதிரி குமார் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், கமால் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், ரெண்டு பேருமே வேகமாக தான் ஓடுறாங்கிற பட்சத்துல நாங்க ரெண்டையுமே சேர்க்கறதுக்காக நாங்க குமார் அண்ட் கமால் ஆர் ரன்னிங் ஃபாஸ்ட் சொல்லி நாங்க சேர்ப்போம். இப்போ எண்ட் பயன்படுத்தும் போது அந்த ரெண்டு சப்ஜெக்டுமே சேர்ந்து ப்ளூரலாக மாறுறதால நாங்க ஆன்னு சொல்லி பயன்படுத்துறோம். அது மாதிரி பட் எடுத்துக்கிட்டுச்சுன்னா ஒரு விஷயம் ஒரு இன்னொரு விஷயத்துக்கு மாறாக இருக்கு. அதுக்கு நாங்க பயன்படுத்துறது பட். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு விஷயம் எஃபர்மேட்டிவாகவும் இன்னொரு விஷயம் வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஐ பிளே கிரிக்கெட் பட் ஹீ பிளேஸ் ஃபுட்பால். நான் கிரிக்கெட் விளையாடுறேன் ஆனா அவர் வந்து ஃபுட்பால் விளையாடுறாருங்கிற விஷயத்துல சொல்றதுக்காக நாங்க பட்டை பயன்படுத்தும். அண்ட் அதே மாதிரி ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், ஐ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நான் எனக்கு ஆங்கிலம் வாசிக்க இயலும் பட் பேச இயலாது இந்த விஷயத்த சொல்றதுக்கு நாங்க பட்டை பயன்படுத்தும். ஓன்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நாங்க ஓவை பயன்படுத்தும். ஐ பிளே கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அல்லது அவர் கிரிக்கெட் விளையாடுவாருங்கிற விஷயத்த சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றதுதான் இந்த ஓ. அதுல ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் தான் நடக்கும். அது மாதிரி நோ. நோன்னு சொல்றது என்னன்னு சொன்னா ரெண்டுமே வந்து நெகட்டிவாக இருக்கும்னு சொன்னா நாங்க பயன்படுத்துறது நோ சொல்லுவோம். ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட், ஹி டசன்ட் பிளே கிரிக்கெட். ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட், ஹி டசன்ட் பிளே கிரிக்கெட். அவர் ரெண்டுமே வந்துகிட்டு செய்யறல. அப்ப நானுமோ அல்லது அவருமோ கிரிக்கெட் விளையாடுவதில்லை, நானுமோ அவருமோ கிரிக்கெட் விளையாடுறது. அப்ப அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு நாங்க நோரை பயன்படுத்துவோம். கமால் இஸ் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட், குமார் இஸ் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட். குமார் நோ கமால் ஆன் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட். குமாரோ அல்லது கமாலோ இருவருமே வேகமாக ஓடுறல்லங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்கு இங்க நோரை பயன்படுத்தும். ரைட். அது மாதிரி நான் ஆங்கிலம் பேசுறதும் இல்லை வாசிக்கிறதும் இல்லைன்னு சொன்னா அதுக்கும் நாங்க நோரை பயன்படுத்துறோம். ரெண்டுமே நெகட்டிவ். ஐ கேனாட் ரீட் நோர் ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ இப்படி நாங்க நோரை பயன்படுத்துவோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விளங்கிச்சா? ஓ சார் விளங்கிச்சு. ரைட், ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். ஃபோ. இப்ப நாங்க பார்க்க போறது மூணும் ஃபோ, எட், சோ. இது மூணுமே என்ன விஷயம்னு சொன்னா ஃபோவை நாங்க பயன்படுத்துற எதுக்குன்னு சொன்னா அது ஒரு ரீசனுக்காக நாங்க பயன்படுத்தும். ஏதாச்சும் ஒரு ரீசனை நாங்க சொல்றதுக்காக பயன்படுத்துறதுதான் இந்த ஃபோ. அப்ப எதுக்காக அந்த விஷயம் நடந்துச்சு சொல்றதுக்காக நாங்க யூஸ் பண்றது. அப்ப ஐ வாஸ் டயர்ட், நான் களைப்பாக இருந்தேன். ஐ ஒர்க்ட் ஆல் த டே, ஐ ஒர்க்ட் ஆல் த டே. அப்ப நான் நாள் முழுக்க வேலை செஞ்சேன். ஐ வாஸ் டயர்ட் for I worked all the day. I was tired for I worked all the day. நான் நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்காக நான் டயர்டா இருந்தேன். நாள் முழுக்க வேலை செஞ்சதுக்காக நான் களைப்பாக இருந்தேன்ங்கிற விஷயம். அப்ப ரீசன் சுட்டி காட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்துறோம் for. he is studying hard, he has an exam. He is studying hard, he has an exam. He is studying hard for he has an exam. அவருக்கு
எக்ஸாம் இருக்கிறதுக்காக அவரு கடுமையாக படிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப வந்து கடினமாக படிச்சு கொண்டிருக்காரு. அப்ப ரீசனை சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துறது for. அது மாதிரி எட்டுன்னு சொல்றது கண்ட்ராஸ்ட். இதுவும் கிட்டத்தட்ட பட் மாதிரி தான். இதுவும் கிட்டத்தட்ட பட் மாதிரி தான். ஆனா எப்படி நாங்க பயன்படுத்தணும்னு சொன்னா, நான் இருந்தாலும் அப்படி அதுக்கு மாறாக நான் நடந்துகிட்டேன், இருந்தாலும் அதுக்கு மாறாக நடந்துகிட்டேங்கிற மாதிரி விஷயங்களை சொல்றதுக்காக நாங்க எட்ட பயன்படுத்தோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, ஐ வாஸ் டயர்ட், ஐ வாஸ் டயர்ட், ஐ டிட் நாட் டேக் அ ரெஸ்ட். ஐ வாஸ் டயர்ட், ஐ டிட் நாட் டேக் அ ரெஸ்ட். நான் வந்து களைப்பாக இருந்தேன், ஆனாலும் ஆனாலும் நான் ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுக்கல, நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கல. அது மாதிரி he has an exam, அவருக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கு, ஆனாலும் அவரு கடுமையாக படிக்கல, ஆனாலும் அவரு கடுமையாக படிக்கல. ரைட். இப்ப இது வந்துட்டு மாறான விஷயத்த சொல்றதுக்கு நாங்க பயன்படுத்துறோம். அப்ப நான் டயர்டா இருந்தாலும் கூட நான் ரெஸ்ட் எடுக்கல. அது மாதிரி எனக்கு எக்ஸாம், அவருக்கு எக்ஸாம் இருந்தும் கூட அவரு கடுமையா படிக்கலங்கிற விஷயத்த நாங்க சொல்றதுக்கு தான் இந்த எட்டை பயன்படுத்திருக்கோம். ரைட். அது மாதிரி சோண்டு சொன்னா ரிசல்ட்ஸ். சோண்டு சொன்னா ரிசல்ட். அதுல விளைவு என்ன? நான் இப்படி இருந்ததால இப்படி இருக்கேன். ஐ வாஸ் டயர்ட், நான் களைப்பா இருந்ததால நான் ஒரு ரெஸ்ட் எடுக்கேன். இது வந்துகிட்டு அதுல தீர்வு என்னங்கிற விஷயத்த சொல்லும். அல்லது ஒரு விஷயத்துக்கான முடிவு என்ன, என்னத்துக்காக இது நடந்துச்சு, ஆகவே இது நடக்குது கருத்தாக வரும். அப்ப நாங்க தோண்டுச்சுன்னா ஆகவே சொல்லி அங்கால நாங்க பயன்படுத்தும். இப்போ உதாரணமா ஐ வாஸ் டயர்ட், ஐ டுக் ரெஸ்ட், நான் களைப்பா இருந்தேன், ஆகவே நான் ஒரு ரெஸ்ட் எடுத்தேன். ஐ வாஸ் டயர்ட், சோ ஐ டுக் ரெஸ்ட், நான் ஒரு ரெஸ்ட் ஒன்று எடுத்தேன். அது மாதிரி ஹி ஹேஸ் அன் எக்ஸாம், அவருக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, ஆகவே அவரு கடுமையா படிச்சு கொண்டு இருக்கிறாரு, ஆகவே அவரு கடுமையா படிச்சு கொண்டு இருக்கிறாருங்கிற விஷயத்த தான் நாங்க நிதிக்கம் சோ பயன்படுத்தி சொல்லியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா போன்னு சொன்னா ரீசன், என்ன ரீசனுக்காக இப்படி நடக்குது, அப்ப கீழே இருக்கிற விஷயம் ரீசனாக வரும். அது மாதிரி எட்டுன்னு சொன்னா இப்படி நடந்தும் அவர் அப்படி செஞ்சார், வேற மாதிரி செஞ்சார், மாறாக நடந்துக்கிட்டாருங்கிற விஷயத்த சொல்றதுக்காக நாங்க எட்டை பயன்படுத்துவோம். சோன்னு சொன்னா இப்படி நடக்குது, அதுக்கு விளைவா இன்னொரு விஷயம் நடக்குது, அப்ப அதை சொல்றதுக்கு நாங்க சோவை பயன்படுத்துவோம். இப்ப இதுக்கு முன்ன இது நடக்குது, இதுக்கு முன்ன இது நடக்குது, இதுக்கு காரணம் இதுவா இருக்கு, இதுக்கு காரணம் இதுவா இருக்கு. ரைட். அப்ப அப்படி நாங்க சோவை பயன்படுத்துவோம். ரைட். வளைஞ்சா? விளங்கிச்சு சார். Right. Okay. So for now we have studied coordinating conjunctions. So conjunctions, in a sense, conjunctions are making junctions among sentences, or else join two or more sentences or clauses to make a new sentence. ஒரு புது சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு நாங்க ரெண்டு அல்லது மூணு வசனங்களை அல்லது தொடர்களை சேர்க்கறத நாங்க என்ன செய்வோம், கன்ஜங்ஷன்ஸை பயன்படுத்துவோம். அதுல வந்து எங்கள்கிட்ட மூணு வகையான கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், கொரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சொல்லி மூணு வகையான கன்ஜங்ஷன்ஸ் இருக்கு. இதுல நாங்க முதலாவது பார்த்தது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ரெண்டு முழுமையான வசனங்கள் சேர்ந்து இன்னொரு முழு வசனத்தை உருவாக்குறது. இதுல எங்களுக்கு இருக்கிற என்னென்ன கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா நாங்க ஃபேன் பாய்ஸ் என்று சொல்லுவோம். சுருக்கமாக ஃபேன் பாய்ஸ் என்று சொல்லுவோம். ஃபோ, அண்ட், நோ, பட், ஓ, எட், சோ. இது நாங்க ஈஸியா பாடமாக்கி வைக்கிறதுக்கு நாங்க இப்படி நாங்க
பயன்படுத்துவோம். அதுல நாங்க முதலாவது பார்த்தது எண்ட். எண்டுன்னு சொல்றது ரெண்டு ஒரே மாதிரியான விஷயங்களை சேர்க்கறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி பட்டுன்னு சொல்றது ரெண்டு வெவ்வேறு விதமான விஷயங்களை சேர்க்கறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி ஓ ஓன்னு சொன்னா ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் நடக்கும் ரீதியில அதை நாங்க பயன்படுத்துறதுக்கு ஓவை பயன்படுத்துவோம். அது மாதிரி நோ நோன்னு சொல்றது ரெண்டுமே நெகட்டிவான விஷயம்னு சொன்னா நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி ஃபோர்ன்னு சொல்றது ரீசன். இது முதலாவது விஷயம் நடந்ததுக்கு ரீசன் என்னங்கிறத சொல்றதுக்கு நாங்க ஃபோ பயன்படுத்துவோம். அந்த மாதிரி எட்டுன்னு சொல்றது இது நடந்தும் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்தும் அதுக்கு மாறா நடக்குது இந்த விஷயத்த சொல்றதுக்கு நாங்க எட்டை நாங்க பயன்படுத்துவோம். அது மாதிரி சோன்னு சொல்றது கிளைக்கிற விஷயம் நடக்கிறது, கிளறிக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு முதலாவது விஷயம் ரீசனா இருக்கு. அதை நாங்க இதுல ரிசல்ட் இது ஐ வாஸ் டயர்ட், நான் டயர்டா இருந்ததால நான் ரெஸ்ட் எடுத்தேன், ஆகவே நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படி சொல்லி நாங்க முடிக்கிறதுக்காக நாங்க சோவை பயன்படுத்துவோம். ஸோ I hope you all have understood today's session. So if you have any doubts regarding, you can ask me, right? Okay, sir. Okay. So let's see in our next class. So next class on Tomorrow. right. Next class is Wednesday, on Wednesday tomorrow. So we'll discuss about correlative conjunctions, right? Okay, sir. Right. Okay. So I wish you all the best and thank you so much for joining. And try to join the class continuously. Then only we can sharpen your language, right? Okay, sir. So thank you so much for joining. Assalamu alaikum. Good evening. Bye. Manakam, everyone.